கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் குறித்து இன்று ஒரு கோவில் பகுதியில் பார்க்கலாம். சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் உபதேசித்த ஸ்தலம் இந்த சுவாமிமலை. காவேரி புண்ணிய நதி ஒரு தீர்த்தமாகும். நேத்திர புஷ்கரணை என்று சொல்லக்கூடிய பிரம்ம தீர்த்தம், 6 காலமும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தேவேந்திரனால் உருவாக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம், பிரம்ம சரவணன், நேத்திர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய சரவண பொய்கை ஆகிய தீர்த்தங்கள் இங்கு அமையப்பெற்றுள்ளது. முருக கடவுளான சுவாமிநாத சுவாமி ஞான காரகனாக இங்கு அருள்பாலித்து வருகின்றார். அவரை தரிசிப்பதால் ஆணவம், கர்வம், மாயை ஆகிய 3 மடங்களும் அழிந்து எல்லா ஞானமும் பெறுவதாக கூறப்படுகின்றது. இவ்வாலயத்தில் 60 தமிழ் வருடங்களும் 60 படிகளாக அமைந்துள்ளன. 60 படிகளை ஏறியவுடன் விநாயக பெருமான் இங்கு நேத்திர மகா கணபதி என்ற ரூபத்தில் அருள்பாலித்து வருகின்றார். இங்குள்ள விநாயகரோ கண் சம்பந்தப்பட்ட நோய்களை நிவர்த்தி செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். பின்னர் சுவாமியினுடைய மெய்க்காவலரான இடும்பன் இங்கே தனி சன்னதி கொண்டு காட்சி தருகின்றார். அவரை கடந்து சென்றால் எல்லாம் வல்ல எம்பெருமான் சுவாமிநாதர் ஞான காரகனாக சிவசுப்பிரமணிய ஸ்வரூபியாக சிவபீடம் மேலே அருள்பாலிக்கின்றார். முதல் பிரகாரத்தில் உற்சவர் ஷண்முகர் சன்னதியும், சித்தர்களில் உயர்ந்தவராகவும் உருவத்தில் சிறியவருமான அகத்தியரும் பக்தர்களுக்கு காட்சி புரிகின்றனர். இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் நெல்லிமரம். அப்பனுக்கு பாடம் சொல்லித் தந்த சுப்பையா என்பதால் சுவாமிநாதன் என்ற நாமத்தில் இங்கு முருகப்பெருமான் அழைக்கப்படுகின்றார். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் கூற முடியாத பிரம்மனை சிறைபிடித்த முருகனோ தாமே படைப்பு தொழிலையும் செய்து வந்தாராம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற முருகனின் கூற்றுப்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை விடுவித்தாராம். பிரணவ மந்திரத்தின் பொருள் அறிய முருகன் முன்பு சிவபெருமானோ வாய்ப்பொத்தி மண்டியிட்டு மாணவனாக ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளறிந்த ஸ்தலமே இந்த திருத்தலம். இங்கே கார்த்திகை பிரம்மோற்சவம், வைகாசி விசாக உற்சவம், ஆவணி ஆபிட்டம் என்று சொல்லக்கூடிய சுவாமிக்கு பூநூல் அணிதல் ஆகியவையுடன் முக்கிய நிகழ்ச்சியாக கந்தர் சஷ்டி திருவிழாவும் நடைபெறுகின்றது. அன்று 108 சங்குகளால் சங்காபிஷேகமும் நடைபெறுகின்றன. பின்பு நவ வீரர்கள் படைசூழ கோவிலின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அம்பாள் பீடத்தில் சக்தி வேல் வாங்கும் நிகழ்ச்சியுடன் சூரசம்ஹார விழாவும் மறுநாள் திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை மாத பெரிய கார்த்திகை தீப திருவிழாவின் சிறப்பாக அன்றைய தினம் இக்கோவிலின் தேரோட்டமும் நடைபெறுகின்றது.